தந்தை, மகன், தூயாவியர் என்னும் திரியேக கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. காணொலி காட்சி வழியாக இந்த ஓய்வு நாள் தொழுகையில் பங்கு பெறும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இப்போது நாம் தொழுகைக்கு துவக்கமாக கடவுளை தொழுதிடுவோம். வாருங்கள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள். தூய கோலத்துடன் கடவுளை வழிபடுங்கள். கடவுளை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்பிற்கு ஏற்ப உள்ளத்தில்தான் அவரை வழிபட வேண்டும். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் திருமுன் பணிந்து குனிந்து முழந்தாள் இடுவோம். ஜெபம் செய்வோமாக. தூயவர் 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 என்று எப்போதும் பரிசுத்த தூதர்களால் போற்றி புகழப்படுகின்றவரும் துதிக்கு பாத்திரமாக இருக்கின்ற எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு கடவுளே, அமைதியும் ஆசீர்வாதமும் நிறைந்த இந்த ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்க இயலாத இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்ற நிலைகளிலே கடவுளை ஆராதிப்பதற்கு இந்த காணொலி காட்சி வழியாக தொழுகையிலே பங்கு பெறுகின்ற தமது பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் தம்முடைய தூய பிரசன்னத்தினால் இப்பொழுது ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மிகுந்த பயபக்தியோடும் மிகுந்த தாழ்மையோடும் பணிவோடும் நாங்கள் ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கின்றோம் என்ற உணர்வோடும் இந்த தொழுகையிலே கலந்து கொள்ளுகின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அன்பின் தெய்வமே, உம்முடைய இன்ப பிரசன்னத்தை நாங்கள் இந்த தொழுகையிலே உணர்ந்து உம்மை போற்றி புகழ கிருபை தாரும். அன்பின் தேவனுடைய நீங்காத சமூகம் இந்த தொழுகையிலே பங்கு பெறுகிற அனைத்து மக்களோடும் தங்கியிருப்பதாக. அன்பின் கர்த்தாவே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற வசனங்கள், கேட்கின்ற இறை செய்தி, ஏறெடுக்கிறதான இறை மன்றாட்டுகள், இறை வேண்டுதல்கள் அனைத்தின் வழியாகவும் ஆண்டவருடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்கவும் கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்களை ஒப்படைக்கவும் அருள் செய்திருவீராக. இந்த தொழுகையின் வழியாக வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இவைகளை பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். ஞான பாடல்களிலே 169வது பாடலை பாடுவோம். வாரும் தேவாவி வாரும் எங்கள் ஆத்துமத்திலே. 169வது ஞான பாடல். Yeah.
படிப்பதற்காக குறிக்கப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 51 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இருக்கின்ற இடங்களில் கண்களை மூடி நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ்ந்து கொள்ளுகின்றோமா? ஆண்டவருடைய பார்வையிலே உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழ்ந்து கொள்ளுகின்றோமா? இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையிலே காணொலி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலிருந்து தொழுகையில் இணைந்திருக்கின்ற நாம் நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்வது அவசியம். வேதம் சொல்லுகின்றது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று இறைவன் சுட்டி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உலக வாழ்விலே பலவிதமான துன்ப சூழல்கள் எது நிமித்தமாய் இந்த சூழ்நிலைகள் வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதற்கு காரணமாக இருக்கின்ற வாழ்வில் இருக்கின்ற பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வது அவசியம்.
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று உணர்ந்து இளைய மகன் தந்தையை நோக்கி மன்றாடினார். தந்தையோடு சேர்த்து கொள்ளப்பட்டார். அதே வண்ணமாய் நாமும் உணர்ந்து அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு வாழ்வு தருவார், விடுதலை தருவார். அந்த உணர்வோடு நமது குற்றங்களை அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உலக வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை எவ்வளவோ சிறப்பாக பாதுகாத்து வருகிறார். துன்பங்கள் வந்திருக்கின்றது, வியாதிகள் வந்திருக்கின்றது, கொடிய தொற்று வியாதியினாலே பாதிப்படைந்து கொண்டிருக்கிறோம். என்றாலும் ஆண்டவர் பாதுகாத்து நலம் தந்து ஆரோக்கியம் தந்து வழிநடத்தி வருகிறாரே, நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலவிதமான கட்டுப்பாடுகள் சமுதாய வாழ்விலே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த சூழலிலும் யாரும் பாதிப்படைந்து விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு அரசாங்கம் நமக்கு செய்து வருகின்ற எல்லா ஒத்தாசைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் வாழ்விலே ஆண்டவர் என்ன நன்மைகளை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் அங்கீகரிக்கின்ற ஆண்டவர், கேளுங்கள் அப்போது உங்களுக்கு தரப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நமது வாழ்விலே என்ன நன்மைகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் பரத்திலிருந்து தருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பின் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோமா? ஆமாண்டவரே, 2 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே எங்கே ஒருமனப்பட்டு கூடுவீர்களோ அவர்கள் நடுவில் வாசம் பண்ணி வாழ்வு தருவேன் என்று சொல்லியிருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவர் பரிசுத்த ஓய்வு நாள் காலை தொழுகையின் மூலமாய் காணொலி காட்சியிலே இணைந்திருக்கின்ற நாங்கள் எல்லோரும் எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கிறோம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லியிருக்கின்ற எங்கள் ஆண்டவர் இந்த உலக வாழ்விலே பலவிதமான நோய் துன்பங்களினால் காயங்களால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் ஒத்தாசையினாலே நல்ல ஆரோக்கியத்தை
நல்ல சுகத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது என்று வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது. நீர் வல்லமையுள்ள ஆண்டவராக, உண்மையான ஆண்டவராக இருந்து, பெரியவராக இருந்து, வல்லமையுள்ளவராக இருந்து, பரிசுத்த ஆவியானவர் ஆற்றல் மூலமாய் நீர் எங்களை வழிநடத்தி வருகின்றீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்வில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீர் விடுதலை தர வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். வேதம் அழகாக சொல்லுகின்றது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தர் இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கன் மூலமாய் நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் கண்ணீரை துடைக்கின்றவராக, நீர் எங்களுக்கு வாழ்வு தருகின்றவராக, பாதுகாப்பு தருகின்றவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதல்லவா? ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் எங்களை தப்பித்து உலக வாழ்விலே நாங்கள் அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். எத்தனைய மக்கள் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, கொள்ளை நோயினால் பாதிப்படைந்து வேதனையோடு இருக்கின்ற தமது பிள்ளைகளை ஆண்டவர் ஆற்றல் படுத்தி, ஆறுதல் படுத்தி, சுகம் கொடுத்து, எல்லா மக்களும் இல்லம் வந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையிலே சொந்தன இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று உம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் மூலமாய் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகின்ற, சிகிச்சை அளித்து வருகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் பாதிப்படைகிறார்கள் சாமி. அந்த பாதிப்புகளிலிருந்து தமது பிள்ளைகள் விடுதலை பெறவும், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தோடு கடமைகளை நிறைவேற்ற ஆண்டவர் பாதுகாப்பளிக்க வேண்டும் என்று நம்முடைய பாதத்திலே ஜெபிக்கிறோம். மேலும் காவல்துறையினர், அரசாங்க தலைவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோருடைய வாழ்வுகளிலும் உம்முடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் இறை பணியாளர்கள், ஆலய பணியாளர்கள், மூப்பர்கள், கிளைச்சங்க பொறுப்பாளர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து பணியாளர்களும் ஆண்டுடைய பணிவிடைகளை செய்வதற்கான கிருபைகளை தாரும். எந்த விதமான தடைகளும் ஏற்படாதபடி எல்லா மக்களும் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபையின் மக்கள், சமுதாய மக்கள், தேசத்தின் மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோருடைய வாழ்வுகளிலும் உடைய கிருபை இருக்கட்டும். அநேக மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் ஆண்டவர் நலம் தந்து ஆரோக்கியம் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயற்கையின் அனுகூலங்களை தாரும். எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாதபடி ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லோருடைய வாழ்வுகளிலும் உடைய கிருபை இருக்கட்டும். புதிய வருடம் ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக அமைந்து கொள்ளட்டும். படிக்கின்ற பிள்ளைகள், வேலைக்காக பல நிலைகளிலே காத்திருக்கின்ற பிள்ளைகள், பல துறைகளிலே பணி செய்கின்றவர்கள், தொழில் செய்கின்றவர்கள், தினசரி கூலி வேலை செய்கின்ற அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவருடைய வாழ்விலும் அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு
அண்டன்றுள்ள அப்பங்களை பெற்று வாழ்வில் எந்த குறைவும் ஏற்படாதபடி நிறைவான நன்மைகளோடு வாழ்ந்து கொள்ள அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான அன்பு பெற்றோர் பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக எடுத்து வருகின்ற அனைத்து காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஏற்ற காலங்களிலே குடும்ப அமைப்புகளை பெற்றுக்கொள்ளவும், புத்திர பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளவும், விடுதலை அடைந்து கொள்ளவும், சிறு குழந்தைகளையும் ஆண்டவர் கண்மணியைப் போல பாதுகாத்து எல்லோரும் சிறப்பாக பாதுகாப்போடு வாழ்ந்து கொள்ள அருள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பல நிலைகளிலே துன்மார்க்கமாய் தீய பழக்க வழக்கத்தின் மூலமாய் தங்களுடைய வாழ்வை சீரழித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது நிமித்தமாய் எத்தனையோ குடும்பத்தின் மக்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழல்களை எல்லாம் மாற்றி மனம் திரும்பி அமைதியோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூர தேசங்களிலும் தூர இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவருடைய கிருபையின் மூலமாய் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கென்று நன்றி சொல்லுவதற்கு அடையாளமாய் பல நிலைகளிலே காணிக்கைகளை படைக்கின்ற எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் என்ன நோக்கங்களோடு இறைநாம மகிமைக்காக கொடுக்கின்றார்களோ அதற்குரிய பலனை வாழ்விலை சொந்தமாக்கிக் கொள்வதற்கான கிருபைகளை தாரும். இன்னும் ஆண்டவரை நாங்கள் கேட்க தெரியாத அநேக காரியங்கள் உண்டு. எல்லாவற்றையும் ஏற்ற சமயங்களிலே எங்களுக்கு தந்து இந்த உலக வாழ்விலை நாங்கள் பாதுகாப்போடு வாழ்ந்து கொள்வதற்கும் தொடர்ந்து தொற்று வியாதிகள் வராதபடி எல்லாவற்றையும் ஆண்டவர் அப்புறப்படுத்தி சமாதானத்தோடும் பாதுகாப்போடு வாழ்ந்து கொள்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். பேசுகின்ற தமது மகனை பலப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு தூய ஆவியானவர் மூலமாய் ஆட்கொள்ளப்பட்டு சிறப்பாக வாழ்ந்து கொள்வதற்கான கிருபைகளை தாரும். எங்களுடைய பேராயத்தின்கள் நடைபெறுகின்ற திருப்பணிகள், பேராய தலைவர்கள், பேராயர், இறைப்பணியாளர்கள், குருவானவர்கள், மிஷனரிகள், ஓய்வு பெற்றிருக்கின்றவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அவரவர் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்பட்டு மன நிறைவோடு சமாதானத்தோடு வாழ்ந்து கொள்ள அருள் தாரும். எங்களை தாழ்த்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வழி நடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். வாசிப்பதற்கு தரப்பட்ட திருமறை பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் உடைய லூக்கா 24:44 முதல் அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றையும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாயிருக்கிறீர்கள்.
என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே. தரப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுவோம். தூய ஆவியாரை எதிர்கொண்டு காத்திருத்தல் என்ற சிந்தனை தரப்படுகின்றது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் அன்பான இறைப்பணியாளர் வழியாய் ஆழமான சத்தியத்தை கேட்க நமது சிந்தனைகளை ஒருமுகப்படுத்திக் கொள்வதற்கு பக்தன் அழகான ஒரு பாடலை பாடியிருக்கின்றார். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அருட்பணி கீதம் 142. இந்த பாடலிலே சொல்லப்படுகின்ற ஆழமான உண்மை, நம்முடைய வாழ்விலே சோர்ந்து போய் இருக்கிறோம், தளர்ந்து போய் இருக்கிறோம், நமது உள்ளமெல்லாம் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலைகளை மாற்றுவது தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவரை நமது வாழ்விலே இணைத்து கொள்ளுகின்ற போது, அவர் காட்டுகின்ற பாதையை தெரிந்து கொள்ளுகின்ற போது நிச்சயமாய் நம்முடைய கண்ணீர்களெல்லாம் துடைக்கப்படும், நாம் ஆற்றல் அடைந்து கொள்ள முடியும். அந்த உணர்வோடு பக்தன் பாடியிருக்கிறார். எல்லோருக்கும் தெரிந்த பாடல். இருக்கின்ற இடங்களிலே கரம் அடித்து உற்சாகமாய் ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்பதற்கு, இந்த பாடல் வழியாய் இணைத்து கொள்வதற்கு இணைந்து பாடுவோமா? ஞானத்தின் ஆவியே
உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போக்கரத்தால். துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போக்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடுவே. நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அலங்கரியோ பாதங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. அலங்கரியோ பாதங்களினால் எழும்பி ஜொலித்திடவே. திருவே பலிகளையோ நிறைவாக இப்பொழுதே தந்திடுமே. கனிகளையோ நிறைவாக இப்பொழுதே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய அன்பின் கர்த்தாவே, அடியேன் வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இருதயத்தின் தியானங்களும் உம் சமூகத்தில் ஏற்புடையதாயிருப்பதாக. ஆமீன். தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகட்டும். ஓய்வு நாள் காலை தொழுகையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான வாய்ப்பினை பெற்றமைக்காக கடவுளுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த திருச்சபையினுடைய தலைமை ஆயர் அவர்களுக்கும் மற்றும் இந்த காணொளி காட்சியின் வழியாக இந்த தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இறை நாமத்திற்கு மகிமையாக ஊழியங்களை நிறைவேற்றுகின்ற இசைக்கருவி மீட்டுகின்றதான பிள்ளைகள், ஒளிப்பதிவு செய்கின்றவர்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட திருமறையின் தியான வசனம் லூக்கா எழுதிய நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நீங்கள் உன்னதத்தின் பலனால் நிரப்பப்படும் வரை காத்திருங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே திருநாள். அதற்கு முந்திய ஞாயிறாகிய இன்று தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு
நாம் அதை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்ற பொருளிலே இன்றைய தியானம் அமைந்திருக்கின்றது. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களிடத்திலே, நான் போவதில் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் தூய ஆவியர் என்னும் துணையாளரை உங்களிடத்தில் வரமாட்டார், நான் போவேனேயாகில் அவர் உங்களிடத்திற்கு வருவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுநாதர் விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பதாக தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொண்டார். விண்ணேற்றம் அடைந்த பிறகு தூய ஆவியராம் துணையாளரை சீடர்கள் மீது அனுப்புகிறார். அதுதான் நாம் வாசிக்க இந்த வசனத்திலே ஆண்டவருடைய கட்டளை. இந்த தூய ஆவியர், அதாவது வாக்கு பண்ணப்பட்ட ஆவியரை பெறுமறை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். பெந்தேகோஸ்தே என்னும் விழா பஸ்கா விழாவினுடைய 50வது நாள் வருகின்றது. இந்த பெந்தேகோஸ்தே விழா 7 வாரங்களில் வந்தபடினால் அது 7 வாரங்களின் விழா என்றும் அழைக்கப்படுகின்றது. இஸ்ரவேலர் அனைவரும் இந்த விழாவிலே எருசலேமில் கூடுவது சிறப்பானதாக கருதப்பட்டது. இந்த காலத்தில் தான் இயேசு தம் சீடரை காத்திருக்க வேண்டும் என்று பணிக்கின்றார். அன்பானவர்களே, இந்த நாளிலே அருளப்பட இருக்கின்ற அல்லது வாக்கு பண்ணப்பட்ட ஆவியரை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற போது நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன, நன்மைகள் என்னென்ன என்பதை குறித்ததான சிந்தனையை இந்த காலையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற போது தூய ஆவியானவர் அருளப்பட்டார். அது குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வதற்காக குறிப்பிட்ட நபர்களுக்கு குறிப்பிட்ட வேளையிலே அருளப்பட்டது. உதாரணமாக சிம்சோன், கிதியோன் போன்றவர்களுக்கு அருளப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். ஒத்தினியேல், பெசலேயல் என்பவர்களுக்கு அருளப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கூடார வேலை செய்வதற்காக சிறந்த ஞானத்தை அருளுகின்ற ஆவியானவர் பெசலேயலுக்கு அருளப்பட்டார் என்று திருமறையிலே நாம் படிக்கின்றோம். இப்படியாக குறிப்பிட்ட ஒரு செயலை செய்வதற்காக குறிப்பிட்ட நேரத்திலே குறிப்பிட்ட நபர்களுக்கு இந்த ஆவியானவர் அருளப்பட்டார். ஆனால் இங்கே வாக்கு பண்ணப்பட்ட இந்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்படுகின்ற இந்த ஆவியானவருக்கும் வேறுபாடுகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வந்து போகின்ற ஆவியானவராக செயல்பட்டார். இந்த பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பதாக பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட தேவாவியானவர் வந்து போகிறவர் அல்ல, அவர் என்றென்றும் நம்மோடே தங்கியிருக்கும்படியாக அருளப்படுகின்ற ஆவியானவர். அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த ஆவியானவரை எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று சொல்லுகின்ற அன்பு கட்டளையினை அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தம் சீடர்களுக்கு வழங்குகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் நமக்கு அவசியம். இந்த ஆவியானவரை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் இந்த வாக்கு பண்ணப்பட்ட தூய ஆவியானவரை குறித்த தீர்க்க தரிசனங்களும் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்றது. அது இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகின்றது. மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்பது ஒரு தீர்க்க தரிசன வசனம், வாக்குத்தத்தம். ஏசாயாவிலே சொல்லும்போது நான் சந்ததியின் மேல் ஆசீர்வாதத்தையும் சந்தானத்தின் மேல் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகின்றார். அந்த வாக்கு தத்தத்தினுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்துவின் பின்னால் இந்த வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளிலே அருளப்படுகின்றார். ஆகவே இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்விலே செய்கின்ற செயல்கள் என்ன, இந்த ஆவியானவரை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கின்ற பொழுது அடைந்து கொள்ளுகின்ற நன்மைகள் என்ன என்பதை குறித்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும். முதலாவதாக, இந்த ஆவியானவருக்கு நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற பொழுது நாம் அடைகின்ற நன்மைகள், நாம் ஆவியானவரால் திருமுழுக்கு பெறப்படுகின்றோம். திருமுழுக்கு என்று சொல்லுகின்ற போது பலர் நினைக்கிறதை போன்று மீண்டும் மீண்டும் எடுக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல. அது தூய ஆவியானால் கொடுக்கப்படுகின்ற திருமுழுக்கு. இதை திருமுழுக்கு முனிவர் யோவான் சொல்கின்ற போது, எனக்கு பின்வருவர் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியானவரால் திருமுழுக்கு பெறுகின்ற ஆசீர்வாதத்தை இந்த தூய ஆவியானவர் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருளுகின்றார்.
அப்படியானால் இந்த திருமுழுக்கினுடைய அர்த்தம் என்ன? இது தூய ஆவியானவருடைய ஆளுகைக்கு முழுமையாக நம்மை ஒப்புக் கொடுப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியானுடைய செயல்பாடு நிறைந்திருக்கின்ற இடமாக இந்த திருமுழுக்கை பெறுகின்றவர்களுடைய இடம், வாழுகின்ற இடம் அமைந்து கொள்ளும் என்பதை தான் இந்த பகுதியில் நாம் படிக்கின்றோம். அதாவது தூய ஆவியினுடைய செயல்பாடு அங்கே நிறைந்திருக்கும், அங்கே குழப்பங்கள் இருக்காது. தூய ஆவியானுடைய துணை இருக்கின்ற இடத்திலே அன்பு இருக்கும், அமைதி இருக்கும். அங்கே வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்களுக்கு மத்தியிலே ஒன்றுபட்ட கருத்துக்கள் அமையும். இந்த தூய ஆவியினால் திருமுழுக்கு பெறுகின்ற போது அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும். அதாவது பிரிவுகள், பிணக்குகள், பிரிவினைகள் அங்கே முற்றிலுமாக அகற்றப்பட்டு தூய ஆவியானவருடைய கனிகளால் அலங்கரிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் இவைகள் அங்கே குடிகொள்ளும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:22 சொல்லப்படுகிற அந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்விலே குடிகொள்ளும். அன்பானவர்களே, ஏனென்று சொன்னால் இந்த தூய ஆவியாரால் திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் இணைக்கின்ற பாலமாக செயல்படுவார்கள். தூய ஆவியானவர் இணைக்கின்ற பாலமாக செயல்படுகின்றார். நம்மை இணைக்கின்ற பாலம்தான் தூய ஆவியானுடைய பணியாக இருக்கின்றது. நாம் இந்த இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவர் அருளுகின்ற இந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது நம்மை அந்த ஆவியானவர் ஒன்றிணைக்கின்றவராக செயல்பட்டு கொண்டே இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த பெருந்தொற்று காலத்திலே சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான செய்தி, ஒன்றிணைவோம் வாருங்கள் என்ற அழைப்பு அரசால் கொடுக்கப்படுகிறது, அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்த பெருந்தொற்றுக்காக எதிராக போராட்ட களத்திலே நாம் ஒருங்கிணைந்து போராடினால் மட்டுமே இதிலிருந்து வெற்றி பெற முடியும். ஆகவே எல்லாரும் ஒருங்கிணையுங்கள் என்று சொல்கிற அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. எனக்கு வந்தது எனக்கு, உனக்கு வந்தது உனக்கு என்று இருக்கின்ற காலம் அல்ல இது. நாம் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் இந்த கொடிய உயிர்கொல்லி நோயாகி இந்த பெருந்தொற்றிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட முடியும் என்பதை இன்றைக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கின்றது. தூய ஆவியானவர் நம்மளே செயல்படுகின்ற போது நாமும் ஒருங்கிணைந்து செயல்பட ஆற்றல் பெறுகின்றோம். அதுதான் தூய ஆவியானவரால் பெறுகின்ற திருமுழுக்காக சொல்லப்படுகின்றது. பிளவுகளும் பிணக்குகளும் கட்சி மனப்பான்மைகளுக்கும் அங்கே இடம் இருக்கவே செய்யாது. இணைப்பு பாலமாக தூய ஆவியானவரால் செயல்படப்பட்டு நம்மை ஒன்றிணைக்கிறார். இதுதான் திருமுழுக்கு, தூய ஆவியாரால் பெறுகின்ற திருமுழுக்கினுடைய அடையாளமாக இருக்கின்றது. இந்த அருள்கொடை நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாகவும் இருக்கின்றது. எனக்கு அன்பான திருச்சபையே, இந்த தூய ஆவியானவருடைய ஆளுகை அதை பெற்றுக்கொள்வதற்காக எதிர்நோக்கி காத்திருக்கின்ற நாம் அந்த நன்மைகளை உணர்கின்ற பிள்ளைகளாக அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னையும் இந்த தூய ஆவியானவரால் நிரப்பியருளும், என்னை ஆட்கொண்டருளும், இதற்காக என்னை ஆயத்தப்படுத்தும், ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி நாம் கேட்கின்ற பொழுது தூய ஆவியானவராகிய அந்த ஆவியானவர் உங்கள் அனைவரையும் அந்த பரிசுத்த ஆவியானவரால் உங்களை திருமுழுக்காக்குவார், ஆட்டுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஒரு ஊரிலே ஒரு தையல்காரர் ஒருவர் இருந்தார். அதிகம் அவர் படிக்காவிட்டாலும் கேள்வி ஞானமுடையவர். நீண்ட காலமாக இரு பிரிவினருக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நியாயமான தீர்ப்பை வழங்கினார். இதை கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசன் இந்த தையல்காரரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து பாராட்ட விரும்பினார். அதன்படி இந்த தையல்காரர் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது அந்த அரசன் இந்த தையற்காரரை பாராட்டி விலை மதிப்பில்லாத வைரத்தால் உருவாக்கப்பட்ட கத்தரிக்கோலை பரிசாக தந்தார். தையல்காரர் அதை வாங்க மறுத்துவிட்டார். இந்த விலை உயர்ந்த பரிசை நீ ஏன் வாங்குவதற்கு மறுக்கிறாய்? ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறாய்? இதைவிட சிறந்த பரிசு உனக்கு தேவையா? அப்படியானால் தயக்கமின்றி கேள், நான் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அரசர். அப்போது இந்த தையற்காரர் சொன்னார், ஐயா அரசே, விலை மதிப்பில்லாத இந்த வைர கத்திரிக்கோலை விட எனக்கு ஒரு சிறிய ஊசியை நீங்கள் பரிசாக கொடுங்கள், அதுவே நான் விரும்புகின்ற பரிசு என்று சொன்னார் தையற்காரர். அப்போது அரசருக்கு ஆச்சரியமாய் போனது. இந்த விலை மதிப்பில்லாத இந்த வைரத்தால் செய்யப்பட்ட கத்திரிக்கோலை விட சிறிய ஊசியை கேட்கின்றாயே, அது இதைவிட எந்த விதத்திலே சிறந்தது, எந்த விதத்திலே இந்த ஊசி உயர்ந்தது என்று சொல்லி கேட்டார் மன்னர். கத்திரிக்கோல் எவ்வளவு மிக விலை உயர்ந்த பரிசாயிருந்தாலும் அதனுடைய பணி, அதனுடைய வேலை வெட்டுவது, அதனுடைய வேலை பிரிப்பது, அதனுடைய வேலை கிழிப்பது. ஆனால் இந்த ஊசி வெட்டுவதை இணைக்கின்றது, வெட்டுவதை ஒன்று சேர்க்கின்றது,
எனவேதான் அரசே, நான் வெட்டுவதை பிரிப்பதை விரும்பவில்லை. எனவே நீங்கள் தைத்து ஒன்று சேர்க்கின்ற ஊசியை எனக்கு பரிசாக கொடுங்கள் என்று கேட்டேன் என்று சொன்னாராம். அரசனுக்கு ஆச்சரியம். இந்த சிறந்த படிப்பில்லாத இந்த தையற்காரருடைய ஞானமான இந்த வார்த்தை அரசருக்கு ஒரு மிக சிறந்த ஒரு செய்தியாக, ஒரு மெசேஜாக அமைந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், கர்த்தருக்கு காத்திருப்பதன் வழியாக நாம் தூய ஆவியர் மூலமாக திருமுழுக்கை பெறுகின்றோம். அந்த தூய ஆவியராகிய திருமுழுக்கு பெறுகின்ற போது நம்முடைய வாழ்விலே இணைக்கின்ற பணியை செய்கின்ற ஆவியானவர் நம்மோடு இருந்து செயல்பட விரும்புகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேற்றுமையிலே ஒற்றுமை காணுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஒரே குடும்பமாக, ஒரே இயக்கமாக இணைந்து மகத்தான பணியை நாம் செய்கின்ற பிள்ளைகளாக வாழ இறைவன் தூய ஆவியராகிய மூலமாக நம்மை திருமுழுக்காட்க விரும்புகின்றார். நாம் பரிசுத்த குடும்பங்கள், பரிசுத்த உறவுகள் இன்றைக்கு பிரிவுபட்ட குடும்பங்களாக, பிரிவுபட்ட உறவுகளாக இன்றைக்கு காணுகின்ற நிலையை நாம் காண முடிகின்றது. எங்கு பார்த்தாலும் பிரிவினைகள், எங்கு பார்த்தாலும் பிணக்குகள், உறவுகளிலே இன்றைக்கு உடைவுகளை நாம் காண முடிகின்றது. ஆனால் பிளவுபட்ட சமூகம் இவைகளை இணைக்கின்ற ஊடகங்களாக செயலாக்கம் பெற கர்த்தருக்கு காத்திருந்து தூய ஆவியானவரால் வருகிற திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, இந்த வாக்கு பண்ணப்பட்ட தூய ஆவியரை எதிர்நோக்கி நாம் காத்திருக்கின்ற பொழுது கிடைக்கின்ற இன்னொரு ஆசீர்வாதம், இன்னொரு நன்மை, அது தூய ஆவியரால் நாம் பலனடைந்து சாட்சிகளாக மாற்றப்படுகின்றோம். தூய ஆவியரால் பலனடைந்து சாட்சிகளாக மாற்றப்படுகின்றோம். தூய ஆவியரால் நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது பலன் அடைகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் பலனடைந்து அவர்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார். கர்த்தருக்கு காத்திருக்கின்றவர்கள். ஏசாயா 40:21-30 படிப்போமானால், அங்கே இளைஞர்கள் சோர்வடைவர், வாலிபர் தடுமாறி விழுவர். ஆனால் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றவர்கள் வலிமை அடைவார்கள். அவர்கள் ஓடுவர், இளைப்படைய மாட்டார், நடந்து செல்வர், சோர்வடையார் என்று சொல்லப்படுகின்றது. இது எதை எடுத்து காட்டுகிறது? நாம் சொல்லாலும் செயலாலும் இயேசுவினுடைய அன்பு சாட்சிகளாக வாழ்ந்து உலகம் முடியும் வரை இயேசுவை அறிவிக்க வேண்டும். இந்த உலகம் முடியும் வரை இயேசுவை அறிவிக்க வேண்டும். அன்பான திருச்சபையை அதற்கு ஆற்றல் படுத்துகின்றவர் தான் தூய ஆவியானவர். திருமறை தெளிவாக சொல்கிறது, ஒருவனும் கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாமல் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய முடியாது. ஒருவேளை நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் கிறிஸ்துவின் அனுபவம் நமக்கு வேண்டும். கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெறுகின்ற இந்த தூய ஆவியானவர் வழியாக நாம் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிவிக்க முடியும், ஆண்டவருக்கு சாட்சி பகர முடியும். இதற்கு இறைவனுடைய வலிமை தேவை, இறைவனுடைய ஆற்றல் தேவை. இது இயேசுனுடைய இறுதி கட்டளை அல்ல, இது கிறிஸ்தவ கடமையாக இருக்கின்றது. இதனை இயேசுனுடைய சீடர்கள் நிறைவேற்றினார்கள். தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அதை நிறைவேற்றினார்கள். நாமும் கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிவிப்பதற்கு நாம் வலிமை பெற்று அதை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதுக்கு தான் தூய ஆவியானவர் நம்மை நிரப்ப விரும்புகின்றார். அந்த தூய ஆவியானவரை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் பலர் இயேசுனுடைய உயிர்ப்பு உலக வரலாற்றிலே உண்மையான நிகழ்வு என்று அறிக்கையிட்டு அதற்காக தம்முடைய உயிரையே பலியாக தந்தார்கள். தொடக்க திருச்சபை தமக்கென்று வாழாமல் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு தம்முடைய வாழ்க்கை முழுவதையும் இயேசுவின் பெயரை அறிக்கையிடுவதற்காக அர்ப்பணம் செய்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 47 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கும்போது அதை கண்டுகொள்ளலாம். இயேசுனுடைய சீடர்களும் தொடக்க திருச்சபை கிறிஸ்தவர்களும் பெயரளவிலே இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாய் வாழாமல் தம்முடைய உயிரை அளிக்கின்ற அளவிற்கு உண்மை சாட்சிகளாக அவர்கள் விளங்கினார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுனுடைய இறைத்தன்மையை முழுமையாக வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். இயேசுனுடைய போதனையிலே, இயேசுனுடைய அற்புதங்களிலே, அவருடைய அணுகுமுறையிலே, தீமையை எதிர்ப்பதிலே, அவருடைய சிலுவை பாடுகளிலே, அவருடைய இறப்பிலே, அவருடைய உயிர்ப்பிலே இயேசுதான் உண்மையான மீட்பர் என்பதை உணர்ந்தார்கள். அன்பான திருச்சபையே, இன்று இயேசுவை நம் வாழ்விலே உண்மையாக உணர்ந்திருக்கிறோமா? உண்மையாக இயேசுவை அனுபவித்திருக்கிறோமா? அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்விலே இயேசுவை மீட்பராக நாம் சொந்தமாக்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால், ஆதி முதல் இருந்த நாம் கேட்டதை, கண்ணிலே பட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம், அதை நாங்கள் நோக்கி பார்த்தோம், கையினால் தொற்று உணர்ந்தோம், அதை நாங்களே எங்களுடைய கண்களால் கண்டோம் என்று சார்ந்து பகிர்ந்ததை போல இன்றைக்கு நாமும்
இயேசுவுக்கு சான்று பகர இந்த தூய ஆவியானவர் நம்மை வல்லமைப்படுத்துவார், நம்மை ஆற்றல் படுத்துவார். இதுதான் இயேசு தூய அருளப்படுகின்ற தூய ஆவியானவரைக்கு எதிர்நோக்கி நாம் காத்திருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதமாக இருக்கிறது. இயேசுவுக்கு நாம் சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே மாறுவோம். பிரியமானவர்களே, நாம் ஆலய வழிபாட்டிலே மட்டுமல்ல, இயேசுனுடைய ஆலய வழிபாட்டிலே மட்டும் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வதிலே அர்த்தமில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய குறைபாடு, ஆலயத்திலே மட்டும் சாட்சிகள், ஆலயத்துக்கு வெளியே சென்றால் சாட்சி இல்லாத தன்மைகள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. நாம் கிறிஸ்தவ வாழ்வு முழுவதும் இயேசுனுடைய பணி வாழ்வுக்கு, இயேசுனுடைய மீட்புக்கு சாட்சியாக அமைய வேண்டும். நம்முடைய சொற்கள், நம்முடைய செயல்கள் நாம் மீட்படைந்தவர்கள் என்று எடுத்து சொல்ல வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் என்பதை எடுத்து சொல்ல வேண்டும். இயேசுவின் சீடர்களாக வாழ்வது எப்படி என்பதற்கு தொடக்க கால திருச்சபை கிறிஸ்தவர்கள் எடுத்துக்காட்டாக விளங்கினார்கள். அவர்கள் பெற்ற இறை அனுபவம் உண்மை சீடர்களாக அவர்களை வாழ தூண்டியது. அன்பான திருச்சபையே, இன்று காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்கின்ற நாம், கிறிஸ்துவை உங்கள் வாழ்விலே உண்மையாக நீங்கள் அனுபவித்து உணர்வீர்கள் என்று சொன்னால், கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாக வாழ அது உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கும், வல்லமையை கொடுக்கும். அந்த ஆவியானவர் அதற்காகவே அருளப்பட்டிருக்கின்றார். இதை எதிர்நோக்கி நாம் காத்திருப்போம், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஜபங்கள், நாம் பங்கு பெறுகின்ற தொழுகைகள் ஏதோ கடமையை நிறைவேற்றுகின்ற வெறும் சடங்குகளாக மாறிவிடக்கூடாது. ரொம்ப கவனமாக நாம் இதில் இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய அனுபவத்தை நாம் அறிவிப்பதாக அமைய வேண்டும். நான் பெற்ற இன்பத்தை, நான் பெற்ற மீட்பை, நாம் பெற்ற ரட்சிப்பை, நாம் பெற்ற சந்தோஷத்தை, நாம் பெற்றிருக்கிற சமாதானத்தை, அந்த கிறிஸ்துவின் நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை அறிவிக்கின்ற ஒன்றாக அமைய வேண்டும். அதற்கு கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் நம்மை ஆற்றல் படுத்த விரும்புகின்றார். அந்த ஆற்றலை பெறுகின்ற பொழுது நாம் அவருக்கு சாட்சிகளாக மாற முடியும். இந்த இறை அனுபவம் இயேசுனுடைய மனப்பான்மையை நம்மளே உருவாக்க வேண்டும். இந்த இறை அனுபவம் இயேசுவை உண்மையாக நாம் உணர்ந்து அனுபவிக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்விலே அந்த கிறிஸ்துவில் இருந்த மனப்பான்மை நம்மளே வளர ஆரம்பிக்கின்றது. அதுதான் புனித பவுலார் சொல்லும்போது சொல்வார், கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகியிருக்கிறது, கிறிஸ்துவனுடைய சிந்தை எங்களுக்கு உண்டாகியிருக்கிறது. இயேசுனுடைய வாழ்வை போன்று துன்புறுகின்றவர்களுக்கு ஆறுதலாக நாம் சொற்களும் செயல்களும் அமைய வேண்டும். இது பெருந்தொற்று காலமாயிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு படுகிற வேதனைகள், அவர்கள் படுகிற அலங்கோலமான வாழ்வு, கண்ணீர் நம்முடைய செவிகளிலே தொனிக்கின்றது. மரண ஓலங்கள் எங்கும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்வதற்கு கூட ஆட்கள் இல்லை. மரித்தவருடைய சடலங்களை போய் பார்ப்பதற்கு கூட வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு கோர சம்பவங்கள் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்த விரும்புகிறார், நம்மை வல்லமைப்படுத்த விரும்புகின்றார். இயேசுனுடைய வாழ்வை போன்று துன்புறுகின்றவர்களுக்கு ஆறுதலாக நம்முடைய சொற்களும் செயல்களும் அமைய வேண்டும். தன் நண்பர்களுக்காக, தம்முடைய உறவினர்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய உயரிய அன்பு, குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்திலே துன்புறுகின்ற மக்களோடு நம்மை இணைத்து கொண்டு அவர்களோடு நம்முடைய உடனிருப்பையும், நம்முடைய உறவையும், நம்முடைய அன்பையும் பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒன்றாக உருவாக வேண்டும். அதற்கு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகின்றார். அவருக்கு சாட்சிகளாக வாழ நம்மை ஆற்றல் படுத்த தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட இருக்கின்றார். அந்த ஆவியானவரை எதிர்நோக்கி காத்திருப்போம். அந்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுவோம். அந்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படும் பொழுது, அந்த ஆவியானவரால் நாம் திருமுழுக்காற்றப்படும் பொழுது நாம் இணைக்கின்ற பாலங்களாக இந்த உலகத்திலே செயல்பட முடியும். ஒருங்கிணைந்து பணியாற்ற அது நமக்கு வல்லமை கொடுக்கும். இரண்டாவதாக, இந்த ஆவியானவரால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நம்மை ஆண்டவருக்கு சாட்சிகளாக அது நிறுத்த வல்லமைப்படுத்துகின்ற ஒன்றாக அமையும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையான இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தூய ஆவியானவருடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்க அழைக்கப்படுகின்ற நாம் அன்பின் மகுடமாகிய கிறிஸ்துவனுடைய மன்னிப்பை எல்லோருக்கும் வழங்குகின்ற இயேசுவின் இரக்கத்தை நம்மளை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய மனநிலை. அன்பின் அந்த உச்சக்கட்டம் மன்னிப்பு. கிறிஸ்து சிலுவையிலே மன்னித்தார். நாமும் அந்த மன்னிப்பை எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய இரக்கத்தன்மை நம்மளை வெளிப்பட வேண்டும். இதன் வழியாக கிறிஸ்துவுக்கு நாம் இந்த உலகத்திலே சாட்சியாக வாழ முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்டதான கிருபையை நம் அனைவருக்கும் ஆண்டவர் தர விரும்புகின்றார். இந்த காலை வேளையிலே இதை கேட்கின்ற எனக்கு அன்பான திருச்சபையே, நாமும் இந்த தூய ஆவியானவரை எதிர்நோக்கி நம்முடைய நாளிலே காத்திருப்போம். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கடவுளே, என்னை உமது வல்லமையினால் நிரப்பும், என்னை உமது ஆவியாரால் ஆட்கொள்ளும்,
நான் உமக்கென்று சாட்சி பகர ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையிலே ஒருங்கிணைந்த பணியிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டு உமக்காக வல்லமையான சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்க என்னை பலப்படுத்தும், என்னை ஆற்றல் படுத்தும் என்று ஜெபிப்போம். நிச்சயமாக கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் அதன் மூலமாக நம்முடைய வாழ்விலே நிறைவாகும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் வழியாக நம் அனைவரையும் இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் இணைந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் துப்பு வைத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர் தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அன்புக்குரியவர்களே, வருகின்ற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு காணொளி காட்சியின் மூலமாய் ஆராதனை நடைபெறும். குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோரும் இணைந்து கொள்ள அன்புடன் அறிவிக்கிறேன். ஆராதனைக்கு இறுதியாக கீர்த்தனை 205 தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே 205ஆம் கீதம் இணைந்து பாடுவோம். கன
ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஓய்வு நாளின் காலை தொழுகைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இறைமக்களாகிய நாங்கள் எல்லோரும் காணொளி காட்சியின் மூலமாய் இல்லங்களிலிருந்து உம்மை ஆராதித்து எங்கள் வாழ்வை ஆராய்ந்து பார்த்து இறை மன்னிப்பை பெற்று புதிய பார்வையோடு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி வாழ்வின் தேவைகளுக்காக மன்றாடி இறைவேண்டுதல் செய்து ஆண்டவரே உம்முடைய சத்தியங்களை கேட்கவும் தூய ஆவியானவர் இணைக்கின்றவராய் அந்த ஆவியானவருக்கு சாட்சியோடு வாழ்கின்றவர்களாய் வாழ்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பின் மூலமாய் இந்த உலக வாழ்விலே நாங்கள் வாழ்ந்து உமக்கு சாட்சியாய் ஜீவிக்க நீர் எங்களை ஆற்றல் படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின் மூலமாய் தொடர் வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும் இறை நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் அருள் செய்யும். வேகமாய் இந்த தொற்று வியாதிகள் நீங்கி ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் வருவதற்கும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் வாய்ப்பினை தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையில் இணைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தின அத்தனை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய வழிநடத்துதல் தொடர்ந்து இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. தந்தை, மைந்தர், தூய ஆவியானவரின் கூட்டுறவு நம் அனைவரோடும் என்றும் தங்குவதாக.